இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித வாரத்தினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையில புனித ஜோசப் லாப்ரே என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 1748 ஆண்டு பிரான்ஸ் தேசத்துல. இவர் வாழ்ந்தது மரித்தது இத்தாலி தேசத்துல என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலிருந்தே இவர் துறவரத்துல இணைந்து கொள்வதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறார். எந்த ஒரு துறவு சபையிலும் இவரை அனுமதிக்கவில்லை. அதனுடைய ஒரு காரணமாக தனக்கு 22 வயது ஆன பொழுது துறவர ஆடைகளை அணிந்து இவர் தனக்கான ஒரு புதிய வாழ்வை தேர்ந்தெடுத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். விவிலியத்தையும் தனக்கான ஜெப புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு துறவர ஆடை அணிந்து இவர் புண்ணிய பூமிகளுக்கு பயணம் செய்தார். சென்ற இடங்களில் எல்லாம் நற்கருணை ஆராதனை நடந்து கொண்டு இருந்த இடங்களில் எல்லாம் சென்று ஜெபித்தார். அன்னை மரியானுடைய பக்தியை சென்ற இடங்களில் எல்லாம் இவர் பரப்பினார். அதோடு கூடிய ஒரு சிறப்பு செய்தியாக இவர் தனக்கு கிடைத்த அல்லது பிச்சை எடுத்த உணவுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜோசப் லாப்ரே என்பவர் பிச்சை எடுப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், நாடோடிகள் இவர்களுடைய ஒரு பாதுகாவலராக கருதப்படுகிறார். புனித ஜோசப் லாப்ரே என்பவர் இவருடைய எளிமையான இந்த வாழ்க்கை முறையை கண்ட பலர் இவரை பின்பற்றினார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்படியாக வாழ்நாள் முழுவதும் நாடோடியாகவே வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சியாக திகழ்ந்தவர் தான் இந்த புனித ஜோசப் லாப்ரே என்பவர். இவருடைய இறப்பிற்கு பிறகு பல அற்புதங்கள், பல புதுமைகள் இவருடைய கல்லறையில பரிந்துரை ஜெபத்தால் நிகழ்த்தப்பட்டது என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய அழைப்பு என்னவென்று நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தால் இறைவன் நம்மை உயர்த்துவார் என்பதற்கான சான்று தான் இந்த புனித ஜோசப் லாப்ரே என்கிறவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கிற ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய நெருங்கிய சீடர்கள் உள்ள ஒருவர் தன்னை காட்டி கொடுக்க போவதாக அவர் சொல்லுகிறார். மற்ற சீடர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் யாராக இருக்கும் என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோவானிடத்துல யார் என்று கேட்கவும் இயேசுவிடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கிடையே யூதாஸ் இஸ்காரியத்து வெளியே செல்ல இருக்கிற ஒரு காரணத்தினால இயேசு அப்பத்தை பிட்டு யூதாஸ் இஸ்காரியத்துக்கு கொடுக்கிறார். அதை அவன் உண்ட பின் அவன் இயேசுவிடத்தில் அனுமதி பெற்று வெளியே செல்லுகிறான். மற்ற சீடர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பாஸ்கா காலம் என்பதால பொருட்கள் வாங்குவதற்காக யூதாஸ் இஸ்காரியத்து சென்றிருக்கலாம், அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காக பணத்தின் பொறுப்பாளராக இருந்த காரணத்தினால் அவன் சென்று இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல இயேசு உறுதிப்பட இந்த செய்தியை மறுபடியும் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படி என்று நாம ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இயேசுவோடு உடனிருந்து இயேசுவனுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்து இயேசுவனுடைய அரும் பெரும் செயல்களை எல்லாம் அருகிலிருந்து பார்த்து இயேசுவின் கரங்களிலிருந்தே இன்றைக்கு திருவுணவு என்று கூட நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். தன்னுடைய உடலையே அவர் அப்பமாக கொடுத்த நேரத்துல அதை உட்கொண்ட அவன் உள்ளத்துல இறைவனை தாங்கி இருக்க வேண்டியவனாக இருந்த யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்க சென்ற நிகழ்வை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். சமீப காலமாக 2-3 நாட்களாக தமிழகத்துல ஒரு பெந்தகோஸ்திய போதகரை கைது செய்ததாக செய்தித்தாட்களில் மற்றும் செய்திகளில் நம்ம பார்த்தோம். இதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள், பலர் இதை கேட்கிறார்கள், இது எப்படி ஃபாதர், உண்மையா பொய்யா அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, தீர்ப்பிட இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள், இறைவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துபவர்கள், இறை வார்த்தையை அறிவிப்பவர்கள் எத்துணை இறை அச்சத்தோடும் எத்துணை பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியத்தையும், இரண்டாவது இறை மக்களாகிய நாம் எவ்வளவு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், வெறும் வெற்று அடையாளங்களையும் வெளிப்புற தோற்றங்களை நம்பி நாம இறை நம்பிக்கை கொள்ளக்கூடாது. மாறாக இறை வார்த்தையை வாசித்து அதன்படி ஒழுகி கத்தோலிக்க திருச்சபையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிபாட்டு முறை மற்றும் திருவருட்சாதனங்கள் வழியாக இந்த நிறை வாழ்விற்கான பயணத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்கிற அவசியத்தையும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிறது. அன்புமிக்கவர்களே,
யூதாசு இஸ்காரியத்து ஆண்டவருக்கு அருகிலிருந்து அவருடைய உடனிருப்பை முற்றிலும் உணர்ந்து அவரிடமிருந்து அப்பத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஒரு நிகழ்வு நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டாலும், எத்தனை திருப்பயணங்களை நம்ம மேற்கொண்டாலும், எத்தனை தவ முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டாலும், நம்முடைய உள்ளத்துல யூதாசு இஸ்காரியத்துக்கு இருந்தது போல இருள் நிறைந்த ஆன்மா இருந்தால் நிச்சயமாக நமக்கு மீட்பு கிடையாது என்பதைத்தான் இன்றைக்கு புரிந்து கொள்ள இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ஆத்மா ஒளி பெற வேண்டும் என்றால் இறை வார்த்தையின் வாயிலாக, திருவருட்சாதனங்கள் வாயிலாக, திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் பகிர்ந்து கொள்வதன் வாயிலாக, இறை வார்த்தையை கேட்டு தியானிப்பதன் வாயிலாகத்தான் நம்முடைய ஆத்மாவை எப்பவுமே ஒளிர்வித்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு அருகில் இருந்தாலும் நம்முடைய இதயங்கள் இருளான இதயங்களாக இல்லாமல் ஆண்டவரில் ஒளிபெறுகிற இதயங்களாக மாற்றிக்கொள்ள இந்த புனித வார கொண்டாட்டங்களில் பக்தியோடும் விசுவாசத்தோடும் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.